மற்றும் நம்முடைய ஊர் பெரியோர் சுப்பிரமணிய ஐயா அவர்களையும், எஸ்எம்சி தலைவி அவர்களையும், துணைத் தலைவி அவர்களையும், நம்முடைய சலீம் சார் அவர்களையும், எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களையும் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற என் மழலை செல்வங்களே மற்றும் பெற்றோர்களே, இந்த குடியரசுக்காக அரும்பாடுபட்டவர்களில் நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்த உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சட்டங்கள் ஏற்றதும் இந்த குடியரசு தின நாள்தான். அதேபோல் இந்த கொடி வடிவமைத்தவர் நமது ஜுலேகா பீவி, அது அம்மையார். அதேபோல் இதில் இஸ்லாமியோட பங்கும் அதிகமாக உள்ளது. இந்த குடியரசு தினம் சரி, சுதந்திர தினம் சரி, இதிலும் உங்களுடைய படிப்பை ஆசிரியர் சொல்லுவதை அவருடைய பேச்சை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து உங்களுடைய இந்த சிறு வயதில் நீங்கள் கற்க வேண்டிய கல்விதான் உங்களுக்கு பெரிய இருக்கும், உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, விடைபெறி நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் லித்தீஷ். நான் மகள் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள். மன்னராட்சி முன்னிட்டு மக்களாட்சி மன்ன நாள் நம் குடியரசு தின நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவின் தேசியமாகும். குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி ஆகும். நன்றி, ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகேட். நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். தடி பிடித்து நடந்த தாத்தா, தரியறின்றி அகிம்ச முறையில் சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா நம்ம காந்தி தாத்தா. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. தன்சிகா, ஹனிஷா பேகம், தனுஸ்ரீ, சுபஸ்ரீ. கொடி பாடல். கொடியை பாரு, கொடியை பாரு, நம் நாட்டில் கொடியை பாரு, பச்சை வெள்ளை காவி பார், பட்டொரு வீசி பறகுது பார், பச்சை வளத்தை குறுக்கும் பார், வெள்ளை வாய்மை உருக்கும் பார், காவி ஜாகம் உணர்த்தும் பார், சக்கரம் சொல்லும் உரிமை பார், பெருமையோடு வணக்கம் சொல். என்னுடைய பேர் தாரண்யா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாரதியார் பாடல். அச்சமில்லை அச்சமில்லை அச்சனந்ததில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சனந்ததில்லையே, உச்சமாக எண்ணி நாமை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சனந்ததில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்ற விற்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சனந்ததில்லையே. தேங்க்யூ. Good morning to all. I am Deekshita. I am in first standard. Today is 26th January. We are celebrating Republic Day. The Constitution is the supreme law of India. I am proud to be an Indian. Jai Hind. Thank you. Patriotic song with dance. Good morning everyone. We are coming from 2nd standard. If you love your country,
அவருக்கு டி லோகேஸ்வரன் உரிமைகள் பற்றி பேச போறார். ஜனநாயக உரிமைகள் 6. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்பு தீர்க்கான உரிமை. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் எஸ். ராகேஷ்குமார். நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். குடியரசிடம் கவிதை. பங்கிடுவேன் பாரத தாயின் பாதம், விரட்டிடுவேன் ஜாதி மதர் பேதம், காத்திடுவேன் ஒற்றுமை எனும் மேதம், அதனால் பெருமை பெற்றிடும் நம் மாதரம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். அப்படின்னு சொல்றதே கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குன டே தானே. இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய கண்ட்ரியை பார்த்துக்கிறது. அதுதான் குழந்தைங்க இப்ப நாடகமா நடிச்சு காட்ட போறாங்க. Good morning everyone. Today is a special day called Republic Day. We the students of class together here to perform Republic Day skit. Get me? We celebrate our country being free and having our rules like big happy family. I am Yajil Arsi. I am Nishantani. Mabel Joshua. I am Pranavesh. I am Shadvik. I am S. Safia Fatima. I am Afra. I am V. Sharjana. Oh my God, look at this. Our nation flag is lying on the ground and nobody is even bothered. Why are you worried about this piece of paper? How can you say this? It is not just piece of paper. It is our nation flag, the dignity of our nation. Future bike, do you do this? No, your right. Future bike, do you do this? No, your right. Wow, what a beautiful monument. Let me write my name on it. Why are you writing on this ancient wall? I am free to do whatever I want. Are you out of your mind? Do you think people will know you if you write here? I am free to do whatever I want. You should know it is our duty to safeguard our public property. Sorry friend, I will not do this again. Future bank, do you do this? No, your right. Future bank, do you do this? No, your right. Future bank, do you do this? No, your right. Future bank. இந்த நாள் ஒரு இனிமையான ஒரு நாள். ஏன்னு சொன்னால் நம் அரசியலமைப்பிலே 75 ஆண்டு முடிந்து 26 கொண்டாடுற ஒரு நாள். நம்முடைய சட்டம் உரிமை நமக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த இந்த டாக்டர் அம்பேத்கர் மற்றும் அந்த குழு தலைவர்களுக்கான பாராட்டை நன்றி தெரிவிக்கின்றோம். நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும். நான் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர். இந்த பள்ளி ஏற்கனவே அங்கே கடம்பத்தூரில் பவுண்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த பவுண்டு ஸ்கூல் தான் நான் படித்தேன்.
என்னுடைய பள்ளி இது. ஆகவே இந்த பள்ளி சிறப்பாக நம்ம ருக்மான் சார் தலைமையாக வந்த பிறகு இந்த பள்ளி சிறப்பாக இருக்குது. இந்த பகுதியிலே அதிகமான மாணவர்களை கொண்ட பள்ளி, ஆசிரியர்களும் சிறப்பாக உழைக்கின்றார்கள். நீங்களும் பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கொல்லுக்கட்டை ஏகல அடுப்பே ஏறில நான் வேகல அடுப்பே ஏன் ஏறில மழை பெய்ஞ்சது நான் ஏறில மழையே ஏன் பெய்ஞ்ச புல்லு வளர நான் பெய்ஞ்ச புல்லு ஏன் வளர்ந்த மாடு திங்க நான் வளர்ந்த மாடு ஏன் தின்ன பாலு சுருக்க நான் தின்ன பாலு ஏன் சுருந்த குழந்தை அழுது நான் சுருந்த குழந்தை ஏன் அழுத எறும்பை கச்சுது நான் அழுத எறும்பை ஏன் கச்ச என் புத்துக்குள்ள கைய வச்ச சும்மா இருப்பேனா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவான். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் நம் நாட்டின் சட்ட மேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் மத்திய பிரதேசத்தில் மோவில் நகரில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தார். இவர் 1956ஆம் ஆண்டு இவர் இந்து சமயத்திலிருந்து விலகி பௌத்த சமயத்தை தழுவினார். இவர் டிசம்பர் 6, 1956ஆம் ஆண்டு காலமானார். நன்றி, வணக்கம். சாய் தர்ஷன் காந்தி பத்தி பேச போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மகாத்மா காந்தி பற்றி சொல்ல போகிறேன். மகாத்மா காந்தி was a great man, leader. We call him Babu. He was born to October 1869. His full name Mohandas Karamchand Gandhi. His father name Karamchand Gandhi. His mother name Puttibai. He is the father of a national. He always fought for India freedom. He died on January 30 1948. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திகாஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் திருக்குறள் சொல்லிருக்கிறேன். அகர முதல எழுதலாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதினால் ஆயப்பனின் கோல் வாளறிவன் நற்றாள் தொழார் இடி மார்மிசை எங்கினான் மானடி சேர்ந்தான் நிலைமிசை வீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமா இல இல் சேர் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டு பொறிவாயில் எந்த வைத்தான் போய் தீரோடுகான் இளம் என்றான் வீடு வாழ்வார் வேண்டுதல் தனக்கு ஒன்று இல்லாதான் சால் சேர்ந்தார் கல்லால் மனுக்கு அவரை மாற்றல் அறிது அறவாழி அந்த தாழ் சேர்ந்தார் கல்லால் மனுக்கு அவரை மாற்றல் அறிது கோழியில் பொறியல் குணமளவை என் குணத்தான் தலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் வர்த்திதார் இரண்டு சேராதார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோபிகாசி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல பெரியார்னா காமராஜர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 தேதி விருந்து பெற்று மெட்ராஸ் குமாரசாமி சிவகாமி அம்மாள் குமாரசாமி தந்தை பேர் ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சிலோடும் அச்சம் என்பதில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இன்று போதும் இன்று அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணுமோடு அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வணக்கம். என் பெயர் ஜெய மோகன பிரியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கர்ம வீரர் காமராஜர் கவிதை கூற போகிறேன். அறிவின் பல்கலைக்கழகம் அரசியல் கலங்கரை விளக்கம் ஆள பிறந்த சிங்கம் ஆடம்பரியம் தவித்த அடக்கம் இறைவன் படைப்பில் உன்னதம் இந்திய நாட்டின் பெருமிதம் ஈடேற்றிய திட்டங்கள் 1000 ஈடில்லா புகழடைந்த காவியம் உதவ தயங்கா உள்ளம் உதறி எறிந்த
தனது தன்னலம் ஊர் ஊராய் பயண ஊர் நலமே பிரகாரம் எவரும் இவர் முன் சமம் எதிரிக்கும் செய்வது நலம் ஏட்டுக்கல்வி சார்ந்த திட்டங்கள் ஏழைகளுக்கும் சாத்திய பட்டங்கள் ஐயன் வள்ளுவனர் சாட்சியரம் ஐயமின்றி எதற்கும் அஞ்சாமரம் ஓடும் நீர் அணைக்குள் முடக்கம் ஓங்கு புகழ் அதனை தடக்கம் அவ்வை வழி ஆட்சி புனிதம் அவ்வை புகழ் வல்ல மனிதம் இது காமராசரின் தனித்திறம் இது போல் தலைமை சதித்திரம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோகேஸ்வரன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கூற வந்த கதையின் பெயர் குடியரசு தினம் கவிதை. எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை சாதி, எத்தனை பிறர் இருந்தாலும் அனைவரும் பாதர் தாயின் பிள்ளைகள். வாழ்க மக்கள், வளர பாதர். அனைவருக்கும் நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியங்கா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது தாய்நாடு என்ற கவிதையை கூற வந்துள்ளேன். அப்பா அம்மா வளர்ந்த இடம், அவர்கள் நம்மை பெற்ற இடம். நாமும் நமது தோழர்களும் ஒன்றாய் கூடி விளையாடும் அழகிய இடமே தமிழ்நாடு, அதுவே நமக்கு தாய்நாடு. மலை மாறும் காடுகளும் மாடு குளத்தில் நெல்வயலும் தோப்பு கிணறு ஓடிகளும் சூழ்ந்த இடமே நம் நாடு. குளிர்ந்த நிழலில் தங்கிடலாம், குடித்த இளநீர் மகிழ்ந்திடலாம், பூந்தோட்டத்தில் உறவிடலாம், பழங்களையாம் புசிடலாம். அழகிய இடமே தமிழ்நாடு, அதுவே நமக்கு தாய்நாடு. அன்னை நாடு நம் நாடு, அன்பு நாடு நம் நாடு, தந்தை நாடு நம் நாடு, தாயா நாடு நம் நாடு, முந்தைய நாளில் புகழடைந்த முத்தமிழ்நாடு. தொண்டை நாடு நம் நாடு, சோழ நாடு நம் நாடு, சோழர் நாடு நம் நாடு, பண்டை நாளில் சோழர் ஆண்ட பைந்தமிழ்நாடு. நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மூஷிகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று வீரமங்கை ஜான்சி ராணியை பற்றி கூற வந்துள்ளேன். ஜான்சி ராஜ்யத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்க்க தொடங்கியவர்தான் ராணி லட்சுமிபாய். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்தார். இவரது இயற்பெயர் மணிகர்ணிகா. மற்ற குழந்தைகள் போல் இல்லாமல் தனித்துவமாய் பயிற்சிகள் பெற தொடங்கினார். இவர் சிறு வயதிலேயே குதிரை சவாரி, வாள் பயிற்சி கற்க நேர்ந்தது. வெற்றி இல்லையெனில் மோட்சம் என முழக்கமிட்டவர். அடிமையாக இருப்பதை விட போர் தொடுக்கலாம் என்பதே ஜான்சி ராணியின் எண்ணமாகவும் இருந்தது. களத்தில் தன் கட்டளைக்கு கட்டுப்படும் 1000 கணக்கான வீரர்களின் ஒற்றை நம்பிக்கையான எதிரிகளிடம் ராஜ்யத்தை தரமாட்டேன் கர்வத்துடன் வாள்களை சுழற்றியவர்தான் ஜான்சி ராணியின் வீரத்திற்கான அடையாளம். நன்றி வணக்கம். ஜெய் ஹிந்த். I study in 4th standard. I tell about Netaji Subhash Chandra Bose. Netaji Subhash Chandra Bose was a great son of Mother India. He known as Netaji. He was born on January 23rd, 1897 of Cuttack in Odisha. His father name was Jankinath Bose and his mother name was Prabhavati Bose. He wanted free India from British rule. He joined the freedom struggle. His famous slogan, "Give me blood, I will give you freedom." Netaji Subhash Chandra Bose was a great hero and he sacrificed life for our nation. Thank you. Jai Hind. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லேகாஸ்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது நன்றி காப்போம் என்ற கவிதையை கூற வந்துள்ளேன். நல்ல பனஞ்சாறு நல்லுக்கும் பனைப்பாடு, வெள்ளமும் கற்கண்டும் வேண்டினால் கிடைக்கும். கட்டத்திற்கு நாரும் கை விசிறி நூறும், வெட்டத்திற்கு மட்டை வீத்து போய் பார நல்ல பனை மரம் போல் நன்றி காக்க வேண்டும். ஒரு நாட்டை வாழ வைக்க வேண்டும். காப்போம் காப்போம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றி காப்போம். நன்றி வணக்கம். சர்வேஷ் பாடல். காணி நிலம் வேண்டும் வரசத்தி, காணி நிலம் வெண்ட மங்கு தூணில் அழகிய தாய், நன்மாடங்கள் தூய நிறத்தின் தாய். அந்த காணி நிலத்தை ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம், கீற்றும் கீழும் இளநீரும் 10
12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போல நீலவெளி முன்பு வரவேணும் அங்கு கத்துக்குயிலோடு சற்றே வந்து கானில் படவேணும் என்றன சித்தம் மகிழ்ச்சிந்திரவே நண்பராய் இளம் தென்றல் வரவேணும். பாரதியார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பிரதோஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பாரதியார் பாடல் கூற வந்துள்ளேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சைகத்தில் வரலாம் எது தின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம். குடியரசு நாளுதான் நாளுதான் குடியரசு நாளுதான். அம்பேத்கர் சட்டமும் சாசனம் எழுதிய நாள் இதுதானே. இந்தியா உலகில் பெரிய சக்திய மாறின காரணம் இதுதானே. என்னாலுமே நல்ல குடிமக்களாக இந்நாளே நாம் உயர்வோம். நம் துணையாக நம்மை காப்பாற்ற வழிகாட்டும் இந்நாளே. நாளுதான் நல்ல நாளுதான் குடியரசு நாளுதான் நாளுதான் நல்ல நாளுதான் குடியரசு நாளுதான். தேசம் வாழ்த்தும் பார்லிமெண்ட் கொண்டாடும் உலகமே கொண்டாடும். ஜனநாயக நாட்டில் சமத்துவ உரிமைகள் சட்டங்கள் வழிகாட்டும். தேசம் வாழ்த்தும் பார்லிமெண்ட் கொண்டாடும் உலகமே கொண்டாடும். ஜனநாயக நாட்டில் சமத்துவ உரிமைகள் சட்டங்கள் வழிகாட்டும். மக்களாட்சி பிறந்ததை கொண்டாடும் நாளை அணிப்போமே. மொழி மறந்து இந்தியன் என்ற உணர்வை பெறுவோமே. பாதுகாவலாக இருக்குது நாட்டை தான் காக்குது குடியரசு தானே. நாளுதான் நல்ல நாளுதான் குடியரசு நாளுதான் நாளுதான் நல்ல நாளுதான் குடியரசு நாளுதான். நன்றி, வணக்கம். Morning everyone, my name is MP Thalmani. Today is 26th January. I wish you all a very happy Republic Day. Republic Day is our national festival of India. On 26th January 1950, continents come into fold. We served respected continents. I love my country very much. I am proud to be an Indian. Thank you. Jai Hind. Good morning everyone. My name is P. Harish. Today is 26th January and we are celebrating Republic Day. On 26th January, the Constitution of India came into force. We all celebrating Republic Day on 26th January and Arch. Thank you. Jai Hind. Good morning everyone. My name is Anna Shadagam. I am studying 5th standard. Republic Day speech. Republic Day is celebrated on 26th January. It has very proud day for us. It has been celebrated in 1950. It is a national festival of India. I love my country. Jai Hind, Jai Hind. Good morning everyone. My name is Kanishka. I am studying 5th standard. Today is Republic Day. I wish you all a very happy Republic Day. Republic Day is the national festival of our country. Republic celebrate 26th January every year. On this day, India become a 1950. I proud to be an Indian and I love my country very much. Thank you. Jai Hind. Good morning everyone. Respected principal, teacher, parents and all my dear friends. My name is Yasminakshi and I wish you all a very happy Republic Day. Today is 26th January. We are celebrating Republic Day of our country. I am proud to be an Indian. I love my country very much. Thank you. Jai Hind. Good morning everyone. My name is D. Srimati. I am studying 5th standard. Today is 26th January. At I first wish you all Republic Day. Republic Day is National Festival of India. Today the Constitution of India
came into in 1950. Thank you, Jai Hind. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாஷிதாபி 1950 முதல் நம் பயணம் குறிப்பிடத்தக்கது. இதில் பல்வேறு சவால்களில் மற்றும் பல்வேறு துறைகளில் நம்ப முடியாத சாதனைகளை அடைவது வரை நம் நாட்டின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளது. அன்பான மாணவர்களே, இந்த நாளை நீங்கள் தான் எதிர்காலம். நினைவில் கொள்ளுங்கள், சமூக நல்லிணக்கம் மற்றும் கலாச்சாரம் என்பதை என்று உறுதிமொழி எடுப்போம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி மோகிஷா வர்ஷன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது குடியரசு தின கவிதையை உங்கள் முன் உரைத்திட வந்துள்ளேன். தேசமெங்கும் கொண்டாட்டம், தேசிய கொடியின் தேரோட்டம், குடியரசுத் தலைவரின் கொடியேற்றல், மாநில பிரதிநிதிகளும் அவ்வடி நின்றல், எல்லை படை வீரர் அணிவகுப்பு, பாரம்பரிய ஆடை அணிகள் அலங்கரிப்பு, பெருமை தருணங்கள் தாங்கும் வாகனங்கள், கலாச்சார நாட்டிய நாடக நிகழ்வுகள், வீர சாகசம் புரிந்தோருக்கு சிறப்புகள், சில முன்னேற்ற பாதை திறப்புகள், நாடெங்கும் நினைவுறப்படும் வீரர் தியாகங்கள், எழுச்சியுற செய்யும் இளந்தலைமுறை வேகங்கள், தேசத்தின் சிறப்பு பறைசாற்றும் விழா, இந்திய நாட்டின் பெற்றுமை போற்றும் விழா. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாரிஸ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது கவிதை சொல்ல போகிறேன். கவிதை பெயர் பார்க்கவா பார்க்கவா என்பது கவிதை சொல்ல போகிறேன். வட்டலில்லா பார்க்கவா, வண்ணலில்லா பார்க்கவா, எட்டி எட்டி ஓடினா, இரவில்லா பார்க்கவா, மேகலில்லா பார்க்கவா, முத்துல்லா பார்க்கவா, மேகமேக குதிரை மின்னும் இல்லா பார்க்கவா, அந்தலில்லா பார்க்கவா, அழகில்லா பார்க்கவா, முந்தி முந்தி நீர் வந்த முழுக்கும் இல்லா பார்க்கவா. நன்றி, வணக்கம். குடியரசு தினம் சட்டத்தின் ஆட்சி. அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இச்சட்டம் எவ்வாறு ஏற்கப்பட்டது என்றால், பல நாட்டு சட்டங்களை படித்து அதில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து அம்பேத்கர் இயற்றினார். இச்சட்டத்தில் பிரதமருக்கு அதிகாரம் உள்ளது போல் காட்டும், வேறு ஒரு சமயம் குடியரசுத் தலைவருக்கும் அதிகாரம் உள்ளது போல் காட்டும், வேறு ஒரு சமயம் உச்ச நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் உள்ளது போல் காட்டும். தனித்து யாருக்கும் அதிகாரம் வழங்காமல் இணைந்து செயல்பட இச்சட்டம் வழிவகுக்கிறது. மக்களே மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி மக்களாட்சி என்றார் ஆப்ரகாம் லிங்கன். சட்டத்தின் ஆட்சியே மக்களாட்சி. நன்றி, வணக்கம். கலைஞர்கள், அது ஒரு கலைஞர் வந்து நீ வரல பத்து அடிக்கலாம் அவருக்கு. அதனால இந்த 2 கலைஞரை ஒட்டுக்கூடாதுன்னு இந்த 2 பேர் பேசுறாங்க. ஷேக்ஸ்பியர் நாடகம் As You Like It. சொல்லுங்க. Good morning everyone. My name is T. Saifuddin. I am studying 5th standard. Adam, yonder comes my master, your brother. Now, sir, what make you here? What marry you then, sir? Marry, sir. Be better employed and he made avail. Now, you are you are, sir. Adam, sweet masters, be present for your father's remembrance to at accord. Now you before home, sir. What boy? Let me go, I say. I will not tell. I please you shall hear me. Adam, his word my reward most true. I have lost my teeth in your service. God be with my old master. He would not have spoke such a word. Oliver, and what wilt thou do? Big when that is spent. Well, sir, get you in. I will not long be troubled with you. You shall have some part of your will. I pray you leave me. Thank you. Welcome. Thank you. Welcome. குடியரசுன்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தலைமையின் கீழே பெரிய பெரிய அமைச்சர்களை கொடைக்குழு அமைத்து அவர்களின் கீழே இந்த இந்தியா ஆளணும், குடிமக்களால் ஆளணும் என்பது தான் குடியரசு என்பதற்கு அர்த்தம். அதனால்தான் நமது இது வந்து 76வது குடியரசு. நமது குடியரசு எப்போ குடியரசு தினம் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 1950
ஜனவரி 26 நமது இந்தியா குடியரசு நாடாகி இன்று வரையில் நாம் அதனை பேரும் புகழுமாக சீரும் சிறப்புமாக காத்து கொண்டு இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த குடியரசு நன்னாளிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள், அதாவது குறிப்பாக மாணவ செல்வங்களே, உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், இந்த இந்தியா யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் மாணவர்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால்தான் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை கனவு காணுங்கள், நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக கனவு காணுங்கள், இந்தியா வளர்ச்சி அடைவதற்காக கனவு காணுங்கள், நீங்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக அதிகாரிகளாக வர வேண்டும் என்பதற்காக கனவு கண்டு படியுங்கள் என்று நமக்கு போதித்து விட்டு போயிருக்கிறார். அதனுடைய சொற்படி நீங்கள் முதல்ல தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அண்ணன் தம்பி அக்காங்களுக்கெல்லாம் கட்டுப்படணும், அவங்களுடைய சொல் பேச்சு பிரகாரம் நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திற்கு தவறாமல் வரணும், தவறாமல் வந்து ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லுகின்ற பாடத்தினை நீங்கள் அன்றாடம் படித்து நல்ல முறையிலே மார்க்குகள் எடுக்கணும். மேலும் மேலும் நீங்கள் பரீட்சையில் ஃபெயில் ஆகாமல் தேர்ச்சி அடையணும். தேர்ச்சி அடைந்து நீங்கள் பெரிய படிப்பு பெற்று ஐபிஎஸ் ஆகவோ ஐஏஎஸ் ஆகவோ மந்திரியாகவோ நீங்கள் வரணும். நம்ம 2ஆம் வகுப்பு எழிலரசி வந்து நம்ம சிறப்பாக ஒரு பாராட்டுறோம். ஏன்னா நம்ம பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி வந்து சென்னையில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டு பத்திரிகையிலலாம் அந்த மாதிரி பேர் வந்துருக்குது. எழிலரசி 2ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஓவிய பரிசு, கவிதை பரிசு அப்படிலாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த அம்மாவை சிறப்பாக பாராட்டுறோம். அவங்க எழிலரசி அவர்களுக்கும் இந்த மைக்கேல் பாரடே புஸ்தகம் வந்து யார் பேர் சொல்லக்கூடாது தடை போடுதோ, இன்னைக்கு யார் வாங்கி வந்து நின்னாங்களோ அவங்க அவரோட அம்பேத்கர் பேரை எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இல்லை யார் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பேர் எல்லாருமே சொன்னாங்க. அதனால் பெரியார் பேரையும் அதிகமாக சொல்கிறாங்க, அம்பேத்கர் பேர் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் அனைவரும் அந்த பெயரை பயன்படுத்தியதற்காக திரும்பவும் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. உரை நம்ம எஸ்எம்சி தலைவி அவர்கள், துணைத் தலைவி அங்கே பக்கத்தில் நிற்பாங்க. வாங்க 2 பேர் நின்று. அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்காக அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, பசங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க சூப்பரா பேசுறாங்க. இவ்வளவு படிப்போட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் முக்கியம். அதுல எல்லாருமே சூப்பரா எல்லாருமே பண்றீங்க. கலந்துக்காத பசங்களும் அடுத்த தடவை எல்லாரும் முயற்சி எடுத்து கலந்துக்கணும்ன்றது நான் கேட்டுக்கிறேன். பசங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். நன்றி சார். இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.